இந்தியாவில் யுனிவர்சல் கிரெடிட் பெறும் தமிழர்கள் உட்பட வெளிநாட்டு பயனர்களுக்கு முக்கிய தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. விடுமுறைக்காக இலங்கை, இந்தியா உட்பட வெளிநாடுகளுக்கு செல்லும் போது வேலை மற்றும் ஓய்வூதிய துறையிடம் தெரிவிக்க வேண்டும். உங்கள் பயணம் தொடர்பில் முன்னரே தெரிவிக்கவில்லை எனில் உங்களுக்கு 350 முதல் 5000 பவுண்ட் வரையான அபராதம் விதிக்கப்படலாம். பயனர்கள் வெளிநாடு சென்று 1 மாதம் வரை யுனிவர்சல் கிரெடிட்டை பெற்றுக் கொள்ளலாம். இருப்பினும் அவர்கள் தங்கள் ஆன்லைன் ஜேர்னலை புதுப்பிப்பதன் மூலமோ, ஹெல்ப்லைன் எண்ணை அழைப்பதன் மூலமோ அல்லது அவர்களின் வேலை மைய பணி பயிற்சியாளரிடம் உரையாடுவதன் மூலமோ வேலை மற்றும் ஓய்வூதிய துறைக்கு தெரிவிக்க வேண்டும். இதனை அடுத்து உங்கள் கோரிக்கையின் நிபந்தனைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். இதேவேளை தீவிரமாக வேலை தேடுபவர்கள் வெளிநாட்டில் இருக்கும் போது கூட வேலை தேட வேண்டும். எவ்வாறாயினும் மருத்துவ சிகிச்சை அல்லது நெருங்கிய குடும்ப உறுப்பினரின் மரணம் போன்ற தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் மட்டுமே நீண்ட பயணங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. வெவ்வேறு சலுகைகள் வெவ்வேறு விதிகளை கொண்டிருப்பதால் பயனர்கள் விதிகளை கவனமாக சரிபார்க்க வேண்டும். பணம் செலுத்துதல் நிறுத்தப்பட்டாலோ, குறைக்கப்பட்டாலோ அல்லது அபராதம் விதிக்கப்பட்டாலோ 1 மாதத்திற்குள் கட்டாய மறுபரிசீலனை மூலம் மறுபரிசீலனை செய்ய கோரலாம். இதை யுனிவர்சல் கிரெடிட் ஜேர்னல் மூலமாகவோ அல்லது வேலை மற்றும் ஓய்வூதிய துறையின் ஹெல்ப்லைனை அழைப்பதன் மூலமாகவோ செய்யலாம்.